மேஜிக் காய் அப்படின்னு சொல்ற காயில பீர்க்கங்காய் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் யூஎஸ்ல படிக்கும்போது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்துச்சு. அப்போ நான் என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நான் பீர்க்கங்காயை பார்த்தேன். சின்ன வயசுல நான் ரொம்ப சாப்பிடாத ஒரு காய், ஆனால் யூஎஸ்ல சஜஷனாக பீர்க்கங்காய் வரும்போது நான் தேடினாலும் கிடைக்காத ஒரு காயாக இருந்துச்சு. பிகாஸ் இந்தியன் ஸ்டோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது நம்ம ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கினா தான் வாங்க முடியும். ஆனா இங்க சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பீர்க்கங்காய் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். இங்க தமிழியன்ஸும் அதிகம் அண்ட் இந்தியன்ஸும் அதிகமா இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்ஸ்ல பீர்க்கங்காய் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காய். பிகாஸ் வெயிட் ரிடக்ஷன் அப்படி பண்ணும்போது இதுல இருக்க ஹை வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லா வச்சுக்கும் அண்ட் அடிக்கடி பசிக்காம இருக்கும். இன்சுலினையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணும். ஆல்சோ இட்ஸ் அ குட் இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த காய் வெறும் காய் மட்டும் இல்லாம அது தோல், விதை எல்லாமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்ல ஒரு காய். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு சமைக்கிறோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணலாம். ஜஸ்ட் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்தாலே ரெடி ஆயிடும். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஈட் அண்ட் வெரி டேஸ்டி டு ஹேவ். தேங்க்யூ.